வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தனியார் பேருந்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதில் பயணம் செய்த இரு தம்பதிகள் தன் இரு குழந்தைகளோட வாசல் படிக்க எதாவது உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் டிரைவர் வந்து சடனாக பிரேக் போட்டுறாரு. இதில் அவர் கையில் வச்சிருந்த குழந்தைகளோட கீழே விழுறாரு, பசுக்குள்ளேயே விழுறாரு. ஆனால் பெண் கையில் வச்சிருந்த குழந்தை, அந்த குழந்தை வந்து தவறி வெளியே விழுது. எவ்வளோ பரிதவிக்கும் காட்சி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அப்படி ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒருத்தர் கூட கீழே இறங்கி போய் இந்த குழந்தைய தூக்கணும் முற்படலைங்க. கண்டக்டர் வந்து அப்படியே ஷாக்கில் நிற்காரு. ஒரு பையனை கூட இறங்கலை. ஒரே ஒரு தாத்தா மட்டும் உள்ளே விழுந்த குழந்தைய தூக்குறாரு. உண்மையை பாராட்டணும் அவரை. ஆனால் குழந்தை விழுந்தது ரொம்பவே பரிதவிக்குங்க. வெளியே இருந்து ஒரு காவலர் வந்து ஓடி வந்து குழந்தைக்கு முற்படுறாரு. அதை நம்ம பார்க்கணும். அது இதில் யார் மேலே தப்பு அப்படின்னா டிரைவர் மேலே தப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரோட்டில் என்ன நடந்துச்சு, எதுக்காக சரண் பிரேக் போடுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அவர் வந்து தன் கையில் குழந்தை வச்சுருக்காரு. எந்த வித பிடிமனும் இல்லை. குழந்தைகளோட பயணம் செய்தாலோ பெரியவர்களோட பயணம் செய்தாலோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான சீட்டில் வந்து அமராதீங்க. ஏன்னா திடீர்னு பிரேக் படும் பொழுது நம்மளுக்கு பிடிமானம் கண்டிப்பாக தேவை. அதாவது இந்த இடத்துல பிடிமானம் இருக்கணும். ஆனால் 2 பேருமே எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணம் பண்ணுங்கள். இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.